ஓகே கைஸ், இன்டர்நெட்ல வந்து அதிகமா பேசக்கூடிய டாபிக் என்னன்னா கிரிக்கெட் மாசா ஃபுட்பால் மாசா அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பானுங்க. உண்மை என்னன்னா ஃபுட்பால் வந்து வேர்ல்ட் கிளாஸ்ல எல்லாருமே பார்ப்பாங்க, கிரிக்கெட் வந்து அவ்வளோ பார்க்கறது இல்லை. ஆனால் நம்ம பார்ப்போம். எனக்கு வந்து எது மாசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன பொறுத்தவரை கிரிக்கெட்டும் யூஎஃப்சியும் தான் என்ன பொறுத்தவரை எப்பவுமே ஃபர்ஸ்ட். கிரிக்கெட் அண்ட் யூஎஃப்சி, அதுக்கப்புறம் தான் ஃபுட்பால். ஸோ அந்த வீடியோவில் என்ன பண்ண போறேன்னா, இப்போ யூரோ ஃபைனல் வரப்போது, கோப்பா அமெரிக்கா ஃபைனல் வரப்போது. இந்த ரெண்டுமே இந்த சண்டே நைட் தான் நடக்க போகுது. சண்டே நைட் அண்ட் மண்டே ஏர்லி மார்னிங் நடக்க போகுது. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இந்தியன் கிரிக்கெட் டீம்ஸ் இருக்குல்ல, இந்தியா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், இந்த எல்லா பெரிய டீம்ஸையும் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் டீமோட கம்பேர் பண்ண போறேன். எந்த டீம் வந்து இந்த டீமுக்கு சிமிலரா இருக்கு, எந்த டீமோட வைப் வந்து இந்த டீமுக்கு வைபுக்கு கரெக்டா இருக்கு, இவங்க டிராஃபி அடிச்சதுக்கும் சிமிலரா இருக்கு அப்படின்றத ஈக்குவலைஸ் பண்ண போறேன். இந்த டீமுக்கு இந்த டீம் தான் கரெக்ட் ஃபுட்பால்ல அப்படின்னு நான் இப்ப கிரியேட் பண்ண போறேன். நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எது ஃபேவரட் ஃபுட்பால் டீம் அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. எனக்கு அர்ஜென்டினா ஃபுட்பால் எடுத்தேன்னா. ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து எந்த டீம் மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கிலாந்துன்னு போடலான்னு தான் பார்த்தேன் ஃபுட்பால் டீம். பட் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து வந்து ஃபைனல் போயிருக்கானுங்க. பட் இங்கிலாந்து ஃபுட்பால் டீமோட கிரிக்கெட் டீம் ரொம்ப பெட்டரா இருக்கிறதுனால நான் பிரான்ஸை கொண்டு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் வந்து லைட்டா பிரான்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நடுவில் வந்து பிரான்ஸ் வந்து ரொம்ப டவுன்ல இருந்துச்சு, கிட்டத்தட்ட ரொம்ப டவுன்ல இருந்து இங்கிலாந்து கிரிக்கெட் மாதிரி தான். அதுக்கப்புறம் டப்புன்னு மேலே வந்தானுங்க. இங்கிலாந்துல வந்து ஆயின் மார்கன் எப்படி கேப்டன் ஆனதுக்கப்புறம் அந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டே மாத்தினானோ அதே மாதிரி தான் பிரான்ஸ்க்கும் நடந்துச்சு. வந்தானுங்க திடீர்னு 2018 வேர்ல்ட் கப் அடிச்சானுங்க, அவனுங்க ஃபிஃபா வேர்ல்ட் கப் அடிச்சானுங்க. இங்கே 2019 இங்கிலாந்து அடிச்சானுங்க. இதே மாதிரி தான் பிரான்ஸோட சிச்சுவேஷன் இருக்கும். அவங்க லேடர் ஸ்டைலும் கிட்டத்தட்ட அந்த இங்கிலாந்து மாதிரி தான் இருக்கும். லைட்டா ராயல் ஸ்டைல்ல தான் இருக்கும். பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. ரெண்டுமே கொஞ்சம் அந்த வைபும் சரி பிளேயர்ஸும் சரி எல்லாமே கொஞ்சம் சிமிலரா இருக்கிறதுனால நான் வந்து இங்கிலாந்துக்கு பிரான்ஸை வச்சிருக்கேன். இங்கிலாண்டும் பிரான்ஸும் தான் எனக்கு பார்க்க ஈக்குவலா இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாகிஸ்தானுக்கு நான் என்ன வச்சிருக்கேன்னா, உருகுவே வச்சிருக்கேன். உருகுவே எதுக்கு நான் வச்சிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா அக்ரஷன். ஃபர்ஸ்ட் உருகுவேல ஆடுறத பாத்தீங்கன்னா அந்த சுராஸ் தான் இருப்பான். சுராஸை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். 2010 சவுத் ஆப்பிரிக்கால வேர்ல்ட் கப் நடந்துச்சு. அந்த வேர்ல்ட் கப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து ஒரு டீம், என்ன டீம்னு தெரியல, மறந்துட்டேன். கானான்னு நினைக்கிறேன். கானாவா என்ன டீம்னு ஸ்னீகலான்னு தெரியல, கானா தான் நினைக்கிறேன். அந்த டீம்ல கோல் போடுவானுங்க அவனுங்க. சுராஸ் என்ன பண்ணுவான், கையை வச்சு தடுத்துருவான். அவனை வந்து ஃபவுல் பண்ணி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க. அனுப்பினதுக்கு அப்புறம் கானாக்கு பெனால்ட்டி கிடைக்கும். பெனால்ட்டி அடிப்பானுங்க, பார்த்தா கோல் கீப்பர் தடுத்துருவான். அதனால இது ஒரு பெரிய ப்ராப்ளமே ஆச்சு. இப்போ கானா வந்து செம்ம டென்ஷன் ஆனாங்க. கானா தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல கைஸ் எந்த டீம், ஏதோ ஒரு டீம். ஸோ உருகுவேக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன சிமிலரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அக்ரஷன் தான் நான் சொல்றேன். சுராஸும் சரி ஃப்ளோரேனும் சரி, இந்த உருகுவேக்கும் இவங்களுக்கும் நிறைய வைப் இருக்கு. எப்போ கப் அடிப்பானுங்க, எப்போ விளையாடுவானுங்கன்னே தெரியாது, திடீர்னு விளையாடுவானுங்க. இந்த பாகிஸ்தான் அதே மாதிரி தான். சாம்பியன்ஸ் டிராஃபி நான் வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்கல, கையை வைப்பானுங்க பாகிஸ்தான் அப்படின்னு. 2017 நம்மள அடிச்சானுங்க. நைட் மேரா இருந்து ஃபக்கர் சமான் புரட்டி எழுதான். ஸோ எனக்கு வந்து பாகிஸ்தான் பார்க்கும்போது லைட்டா யுருகுவேவோட வைப் மாதிரி தான் இருக்கு. லைட்டா ரெண்டுமே வந்து கொஞ்சம் சிமிலரா இருக்கிறதுனால நான் வந்து பாகிஸ்தானுக்கு யுருகுவே வச்சிருக்கேன். தேர்ட் என்ன கண்ட்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மனி. நிறைய பேர் பிரேசிலும் ஆனுங்க. சீரியஸா நான் கேட்கிறேன், சீரியஸா உங்களுக்கு ஆஸ்திரேலியா விளையாடுறது பார்த்தா பிரேசில் மாதிரி தெரியுதா? நான் ஓப்பனா கேட்கிறேன். நிறைய பேர் எதுக்கு பிரேசில் சொல்லுவாங்க அப்படின்னா, அவனுங்க அதிகமாக கப் அடிச்சிருக்கானுங்க, 5 டைட்டில் வச்சிருக்கானுங்க. அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் என்ன, எல்லோ ஜெர்சி. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, த பிரேசில் ஆஃப் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அப்படிம்பாங்க. சில்லியா பேசாதீங்க. ஆஸ்திரேலியாவுக்கும் பிரேசிலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவனுங்க வைபே வேற மாதிரி இருக்கும் பிரேசிலுக்கு. ஆஸ்திரேலியா அப்படி இல்லை, அக்ரஷன். ஆஸ்திரேலியாவுக்கு பக்காவான டீம் ஜெர்மனி தான். அதே அந்த நாசி அக்ரஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கும். விட்டு கொடுக்கவே மாட்டானுங்க. 2014 வேர்ல்ட் கப்ல அர்ஜென்டினா அள வச்சானுங்க. அதே மாதிரி நம்மள இந்த 2023 வேர்ல்ட் கப்ல அள வச்சாங்க. நம்மள மட்டும் இல்ல, நம்மள 2023 முக்காவாசி எல்லா டீமையும் அள வச்சது ஆஸ்திரேலியா தான். அதே மாதிரி தான் ஜெர்மனி. விட்டு கொடுக்கவே மாட்டானுங்க. கிட்டத்தட்ட அவங்க 2 பேருக்கு ஒரே அந்த அக்ரஷன் தான் இருக்கும். அவங்களுக்கு இந்த நாசி அக்ரஷன், ஹிட்லர் ஹிட்லர் அந்த மாதிரி அக்ரஷன் இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் அக்ரஷன் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த ஜெர்மனியும் ஆஸ்திரேலியா பார்க்கும் ஒரே மாதிரி இருக்கும். நிறைய பேர் பிரேசில்னு சொல்லுவாங்க, நான் ஒத்துக்கிடவே மாட்டேன். பிரேசில் தான் சொல்லுவாங்க. எப்படி அவங்களுக்கு பார்க்க பிரேசில் மாதிரி இருக்கு? அவங்க டான்ஸ் ஆடிட்டு செலிப்ரேட்டா பண்ணிட்டு இருக்காங்க பிரேசில் மாதிரி ஜாலியா. பிரேசில் ஜாலியானது தான், பட் ட்ரெஸ்ஸை வச்சு கணக்கு போடாதீங்க. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு நான் பிரேசிலை கொடுத்துருக்கேன், ஆஸ்திரேலியாவுக்கு ஜெர்மனி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு பிரேசில் கொடுத்துருக்கேன். வெஸ்ட் இண்டீஸ் தான் பிரேசில், ஓகேவா? ஆஸ்திரேலியா பிரேசில் இல்லை, வெஸ்ட் இண்டீஸ்க்கு தான் பிரேசில் கரெக்டா இருக்கு. ஏன்னா வைபு
வெஸ்ட் இண்டீஸ் எப்பவுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க, பிரேசில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. 5 கப் வச்சிருக்கானுங்களா பிரேசில், அதை தானே சொல்ல வரீங்க, 5 கப் பிரேசில் வச்சிருக்கானுங்க. இவனுங்களும் 5 கப் வச்சிருக்காங்க, அவங்க 5 கப் FIFA வேர்ல்ட் கப் வச்சிருக்காங்க. நம்மளும் இவங்க வெஸ்ட் இண்டீஸும் 5 ICC டிராஃபி வச்சிருக்காங்க, 2 வேர்ல்ட் கப், ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி, 2 T20 வேர்ல்ட் கப். டீமோட வைப்பு கிட்டத்தட்ட பிரேசில் மாதிரி தான். நம்ம பிரைம் வெஸ்ட் இண்டீஸ் டீம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த பிரேசில் மாதிரி தான், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், பிராவோ, கெயில் எல்லாருமே வந்து ஒரு கெரேபியன் வைப்லேயே இருப்பாங்க. அதே மாதிரி தான் பிரேசிலும் இந்த ரியோ டி ஜெனரோ வைப்ல இருப்பானுங்க. ஸோ நான் வந்து நிறைய பேர் இந்த வந்து ஆஸ்திரேலியா வந்து பிரேசில்னா எனக்கு கடுப்பா இருக்கு. என்ன உங்களுக்கு பிரேசில் ஆஸ்திரேலியாவுக்கும் பிரேசிலுக்கும் சிமிலரா இருக்குன்னு கேட்டா எல்லோ ஜெர்சிமானுங்க கப் அதிகமாக அடிச்சிருக்காங்க. என்னடா பேசுறீங்க, வெஸ்ட் இண்டீஸ் தான்டா பிரேசில். ஸோ நான் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு பிரேசில் வச்சிருக்கேன். அக்ரினா கமெண்ட்ல போடுங்க. எனக்கு இதுதான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு தான் பிரேசில் கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு, அதனால நான் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்தியா யாருன்னு கேட்டீங்கன்னா அர்ஜென்டினா. அசால்ட்டா நான் சொல்றேன், இந்தியாவோட வைப்பு பார்க்க அர்ஜென்டினா மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜெர்சி வந்து ப்ளூ, அது மட்டும் இல்ல மெஸ்ஸி இருக்கிறது, இங்க விராட் கோலி, சச்சின் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள் இருக்கிறது, அது மட்டும் இல்ல நான் அந்த வைபையும் சொல்றேன். எல்லாருக்குமே அந்த அர்ஜென்டினா மாதிரி ஒரு அநியாயத்துக்கு ஒரு லவ் இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம ஃபேன்ஸ் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் வந்து எப்படி இருக்கானுங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டட் மாதிரி இருப்பானுங்க, நாங்க தான் அப்படின்னு இருப்போம். இங்கிலாந்து ஃபேன்ஸ் அப்படி இல்லை, யார் ஜெயிச்சாலும் நாங்கள் ஜாலியாக இருப்போம் அப்படின்பானுங்க. பட் எட்ஸ் பேஸ்டன் க்ரௌடை தவிர. பட் நமக்கு அப்படி இல்லை, நம்ம எப்பவுமே இந்த அர்ஜென்டினா மேல இருக்கிற ஒரு லவ் மாதிரி தான் நமக்கு இந்த இந்தியா மேல இருக்கிறது. ஸோ எனக்கு வந்து பார்க்க ரொம்ப சிமிலரா இருக்கிறது வந்து அர்ஜென்டினா அண்ட் இந்தியா. இது கண்டிப்பா நீங்க அக்ரி பண்ணி தான் ஆகணும். அர்ஜென்டினாக்கு இந்தியா தான், வேற எந்த டீமும் வைக்க முடியாது. ஸோ நான் அர்ஜென்டினாக்கு இந்தியா வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்ரீலங்கா. பிரைம் ஸ்ரீலங்காக்கு எது கரெக்டா இருக்குன்னா பிரைம் ஸ்பெயின். இப்ப ஸ்பெயின் யூரோல ஃபைனல் வந்திருக்கானுங்க. பிரைம் ஸ்ரீலங்கன் டீமுக்கு பிரைம் ஸ்பெயின் பிரைம் ஸ்ரீலங்கன் டீமுக்கு பிரைம் ஸ்பெயின் டீம் வச்சிருக்கேன். பிரைம் ஸ்ரீலங்கன் இப்ப இருக்கிற ஸ்ரீலங்கன் டீம் இல்லை, இப்ப இருக்கிற ஒரு குப்பை டீம். அப்ப அந்த டீம் சொல்றேன், ஜெயவர்தனே, சங்கக்காரா, மலிங்கா, திலகவர்தனே, தில்ஷன், ஜெயசூர்யா, தரங்கா, யாராவது விட்டுட்டனா, அஜந்தா மெண்டிஸ், முத்தையா முரளிதர், இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் இருந்த டைம். அது மட்டும் இல்ல, அதே டைம் பீரியட்ல தான் ஸ்பெயினும் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தானுங்க. 2008 இருந்து 2012 வரை 2 யூரோ அடிச்சானுங்க, ஒரு FIFA ஹேட்ரிக் கப் அடிச்சானுங்க. அந்த டைம்ல தான் ஸ்ரீலங்காவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, நிறைய வாட்டி ஃபைனல் வந்தாங்க, பட் தோத்துட்டானுங்க. பட் அவங்களோட வைபும் சரி, அந்த கொலம்போ அந்த ஸ்ரீலங்கன் அந்த செலிப்ரேட் பண்றதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட லைட்டா ஸ்பெயின் மாதிரி இருக்கும் அவங்களோட பிஹேவியர்லாம். டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒரு மாதிரி விட்டு கொடுக்காம விளையாடுவாங்க. ஸோ நான் வந்து பிரைம் ஸ்ரீலங்கன் டீமுக்கு வந்து பிரைம் ஸ்ரீலங்கன் டீமுக்கு வந்து பிரைம் ஸ்பெயின் டீம் வச்சிருக்கேன். இப்போ உள்ள டீம்ல பிரைமுக்கு பிரைம் வச்சிருக்கேன், ஸ்பெயின், ஸ்ரீலங்கா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நியூசிலாண்டுக்கு நான் எது வச்சிருக்கேன்னா போர்ச்சுகல் வச்சிருக்கேன். போர்ச்சுகல் ஏன் நான் நியூசிலாண்டுக்கு வச்சிருக்கேன்னா, போர்ச்சுகல் வந்து அக்ரஷனா தான் இருப்பாங்க. கேட்கலாம், எதுக்கு ஒரு போர்ச்சுகலை கொண்டு போய் நியூசிலாண்டுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா, சிம்பிளானதுன்னா எல்லாருமே வந்து போர்ச்சுகல் அப்படின்னு வந்துட்டோன்னே ரொனால்டோக்காக கப் அடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு யூரோ அடிச்சிருக்காங்க, ரொனால்டோக்காக கப் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் நியூசிலாண்டுக்கும் அதே மாதிரி தான், வில்லியம்சனுக்காக ஒரு கப் அடிக்கணும்னு இருப்பாங்க. பட் அதே மாதிரி இவங்களும் ஒரு டெஸ்ட் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஒரு ICC சாம்பியன்ஸ் டிராஃபி இருக்கு, பட் டெஸ்ட் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருவாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து ரொனால்டோ பிடிக்கும், இதே மாதிரி கெயின் வில்லியம்சன் நிறைய பேருக்கு பிடிக்கும். எல்லாருக்குமே வந்து மெஸ்ஸியோட ஃபேன்ஸ்க்கு வந்து அவ்வளோ பிடிக்காது ரொனால்டோ வரணும்னு. பட் நிறைய பேருக்கு வந்து ரொனால்டோ ஃபேன்ஸ்க்கு வந்து வேர்ல்டுக்கு வந்து ரொனால்டோ வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற இருக்கவனும் இருக்கானுங்க, தோத்து தொலையணும் அப்படின்ற இருக்கிறவனும் இருக்கானுங்க. ஸோ எனக்கு வந்து இந்த டீம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு, இந்த நியூசிலாந்து டீம். உங்களுக்கு வேற ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் போடுங்க, நியூசிலாண்டுக்கு என்ன டீம் வரணும். எனக்கு ஏதோ போர்ச்சுகல் வச்சது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. போர்ச்சுகலுக்கு நியூசிலாண்டுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் நான் வச்சிருக்கேன், பிகாஸ் அவங்க வந்து ஒரு கப் அடிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் இந்த டீம் பிடிக்கும் அப்படின்றதுனால வச்சிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு என்ன டீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரேஷியா வச்சிருக்கேன். சிம்பிளானதுன்னா 2 பேரும் ஒரு கப்பு கூட அடிக்கல. அதுல லூகா மோட்ரிக் எப்படி இருக்கணும், அதே மாதிரி தான் ஏபிடி பிளஸ் இருந்தா, எல்லாருமே குவிண்டன் டிகாக் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்குமே குரேஷியா பிடிக்கும். கஷ்டப்பட்டு வருவானுங்க, மோதி பெனால்ட்டி அடிச்சு வருவானுங்க. இவனுங்களும் அப்படிதான் புரட்டி எடுத்து பாலெல்லாம் புரட்டி மண்ணிலெல்லாம் புரட்டி எடுத்துட்டு வந்து தோத்துருவானுங்க, தோத்து அழுதுட்டு இருப்பானுங்க. இதே மாதிரி தான் குரேஷியா, எல்லாருக்குமே குரேஷியா பிடிக்கும். குரேஷியா அப்படின்னா அந்த நியூட்ரல் ஃபேன்ஸ் மாதிரி, அந்த டீம் ஜெயிக்காட்டி இந்த டீம் ஜெயிச்சிடும். ஒன்னு அர்ஜென்டினா ஜெயிக்கணும், இல்ல இந்த டீம் ஜெயிக்கணும்ப்பா. ஒன்னு போர்ச்சுகல் ஜெயிக்கணும், இல்ல இந்த டீம் ஜெயிக்கணும். ஒன்னு பிரேசில் ஜெயிக்கணும், இல்ல குரேஷியா ஜெயிக்கணும். அதே மாதிரி தான் இங்க ஒன்னு இந்தியா ஜெயிக்கணும், இல்ல நியூசிலாந்து ஆர் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படிம்பானுங்க. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்கு. அதனால நான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு குரேஷியா வச்சிருக்கேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ஆப்கானிஸ்தானுக்கு நான் என்ன டீம் வச்சிருக்கேன்னா மொராக்கோ வச்சிருக்கேன். 2022 வேர்ல்ட் கப் மொராக்கோ வச்சிருக்கேன். ஏன் மொராக்கோ வச்சிருக்கேன்னா அண்டர் டாக்ஸ்ல இருந்து வந்தானுங்க மொராக்கோ.
வந்து போர்ச்சுகல்னா தோக்கடிச்சிட்டு வெளியே போயிட்டானுங்க. செமிஃபைனல் வர ஐ திங்க் செமிஃபைனல் வந்தானுங்களா? ஆமா, செமிஃபைனல் வந்து தோத்தானுங்கன்னு நினைக்கிறேன். தப்பு பண்றேனே. செமிஃபைனல் வந்து தோத்தானுங்களா இல்ல குவார்டர் ஃபைனல்ஸ்ல தோத்தானுங்களா? ஆமா, செமிஃபைனல் வந்து தோத்தானுங்க. பிரான்ஸோட தோத்தானுங்க. போர்ச்சுகலை தோக்கடிச்சிட்டு பிரான்ஸ் தோத்தானுங்க, வெளியே போனானுங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தானோட டீம் இப்போ இருக்கு. ஒரு அண்டர் டாக்ல இருந்து ஆப்கானிஸ்தானை இதெல்லாம் ஒரு டீமா அப்படின்ற மாதிரி இருந்த டீமை வந்து ஜானத்தன் ராட் வெளியே கொண்டு வந்தது பயங்கரமா இருந்தது. 2023 வேர்ல்ட் கப்பும் சரி, இந்த வேர்ல்ட் கப்பும் சரி, கிட்டத்தட்ட 2 வருஷத்துல பெரிய டீம் அடிச்சிட்டானுங்க. ஐசிசி டோர்னமெண்ட்ல இங்கிலாந்து அடிச்சிட்டானுங்க, நியூசிலாந்து அடிச்சிட்டானுங்க, ஆஸ்திரேலியா அடிச்சிட்டானுங்க, பாகிஸ்தான் அடிச்சிட்டானுங்க. இத்தனை பேர் அடிச்சிட்டானுங்க இந்த 2 இயர்ல. அதுவும் ஐசிசி டோர்னமெண்ட்ல வந்து இப்போ செமிஃபைனலோட வந்து தோத்துட்டானுங்க. ஸோ இதே மாதிரி தான் மொராக்கோவும் வந்தானுங்க. அண்டர் டாக்ல இருந்து அன்எக்ஸ்பெக்டடா வந்து ஏதோ கப்படிக்கிற மாதிரி விறுவிறுன்னு வந்து தோத்துட்டானுங்க. இதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தானும் பண்ணானுங்க. நமக்கு தெரியும் ஆப்கானிஸ்தான் ஜெயிக்க மாட்டாங்க. இதே மாதிரி தான் மொராக்காவும் நினைச்சேன் எப்படியும் ஜெயிக்க மாட்டானுங்க மொராக்கோன்னு. பட் 2 பேரும் சிமிலரா இருக்காங்க. அவங்களோட கோச்சும் சரி, அவங்க டீம் அந்த இருக்கிற அந்த லவ்வும் சரி, அந்த ஃபேன்ஸ் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு இருக்கிற வைப்பும் சரி, ரெண்டுமே மொராக்கோவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் கொஞ்சம் ஈக்குவலா இருக்கிறதுனால நான் கண்டிப்பா இது ரெண்டையும் தான் ஒட்டி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா பங்களாதேஷ்க்கு என்ன வச்சிருக்கேன்னா பெல்ஜியம் வச்சிருக்கேன். பெல்ஜியம் கொஞ்சம் ஓவர் தான் பங்களாதேஷ்க்கு வச்சது. வேற என்ன டீம் வைக்கன்னு தெரியல இவங்களுக்கு. பெல்ஜியம் ஒரு பயங்கரமான டீம் தான். பட் பங்களாதேஷ் வந்து நான் என்ன பங்களாதேஷ் டீம் வச்சிருக்கேன்னா அந்த பிரைம் பங்களாதேஷ் டீம்னா முர்டாசா கேப்டனா இருக்கும்போது வந்து பங்களாதேஷ் ஒரு டேஞ்சரஸான டீமா இருந்து 2 வாட்டி ஏசியா கப் ஃபைனல் வந்தானுங்க. கிட்டத்தட்ட நம்மளை தோக்கடிச்சிருப்பானுங்க. கிட்டத்தட்ட முர்டாசா கேப்டனா இருக்கும் போது அந்த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதே மாதிரி தான் பெல்ஜியமும் ஸ்ட்ராங்கா இருந்தது. ஹசார் கேப்டனா இருக்கும் போது கிட்டத்தட்ட 18 சரி 14 சரி 2 வருஷம் பயங்கரமா இருந்தாங்க. அதே மாதிரி தான் பங்களாதேஷும் இருந்து கிட்டத்தட்ட அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் சரி பயங்கரமா விளாண்டாங்க. எப்போ முர்டாசா கேப்டனை விட்டு ரிலீஸ் ஆகிட்டு ஷக்கீப் அல் ஹசன் உள்ள வந்தானா அப்போ மண்ணள்ளி டீம்ல போட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ பெல்ஜியம் மாதிரி தான் எனக்கு வந்து பங்களாதேஷ் இருக்கு. ஸோ இதனால நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோ எதுக்கு போடணும்னு நினைச்சேன்னா, இப்போ இந்த ஃபைனல் வருது, நிறைய பேர் வந்து இந்த ஆஸ்திரேலியனை பத்தி பேசும்போது எனக்கு இந்த டாபிக் வந்துட்டு இருந்தது. நிறைய பேர் இந்த பிரேசில் ஆஃப் கிரிக்கெட் ஆஸ்திரேலியான்னு போட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு அது கடுப்பா இருந்து, என்னடா பிரேசிலுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்றதுக்காகவே அந்த வீடியோ போடணுன்ற மாதிரி இருந்து. அது மட்டும் இல்லை, நானும் யூரோ பார்த்துட்டே இருந்தேன். செமிஃபைனல்லாம் பார்த்தேன். நானும் யோசிச்சேன், இப்போ ஸ்பெயினும் இங்கிலாண்டும் ஃபைனல் போயிருக்கானுங்க. இதுல யூரோல கோப்பா அமெரிக்காவில் வந்து கொலம்பியாவுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் ஃபைனல் நினைக்கிறேன். 2ம் ஒரே நாள் தான். ஸோ அதனால வந்து இந்த வீடியோ போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்பால் ஃபேன்ஸ் எவனாவது இருந்ததுன்னா அவனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க உங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்குமா, கிரிக்கெட் பிடிக்குமா, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, see you in the video and remember it, always be on top. Cheers.